ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னு ஸ்வீட் எடிட் பண்ணிடலாமா? ஸோ வாய்ஸ் பார்த்தா கொஞ்சம் எக்கோ கேட்குற மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற ஐக்மோஷன் ஆப்பையை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோக்கும். சரி, இதில் எப்படி எடிட் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ணுற பிக் பண்ணாக்க ஒரே சைஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நானிஸ்டில் 4:5 பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிய ஒரு பிக்கை பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா, அது இங்கே கீழே போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் இடத்துல யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி பண்ண கசன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலேஜ் பட்டன் இருக்கா, அது கீழே போய்ட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் பேஜ் இருப்பாருங்க, அது கீழே போய்ட்டு கீழே ஷோ பண்ணினாக்க இந்த பிக் பண்ணாக்க ஃபாரஸ்ட் ஃபீல் கனெக்ட் வரும். இது பண்ணிங்க ஷோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேமத்தில் பண்ணிங்க எடிட் பண்ணுற ஒரு பிக்குமே ஃபாரஸ்ட் ஃபைல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு பண்ணாக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில். ஓகே. ஸோ இப்போ பண்ண அப்படி நம்ம பேக் போயிட்டு நம்ம இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பிக் 1, பிக் 2, பிக் 3, பிக் 4 இருக்கா, இதில் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பிக் 1 குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு கீழே குரூப் இருப்பாருங்க, அது இங்கே கில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்துட்டு மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 லேயருக்கும் கீழே கொண்டுட்டு இந்த 2 லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நீங்கள் எசைன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே முடிச்சிருக்கா, அதுக்கு போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி பண்ணாக்கா அந்த ஃப்ரேமில் உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோ பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படி நம்ம பண்ணாக்கா பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிக் 2 குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கீழே போயிட்டு எடுக்கிற போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, மறுபடியும் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 2 கிலோ லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு சேம் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே முடிச்சிருக்கா, அது கீழே போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி பண்ண கசன் பண்ணி கட் ஆட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கும். ஓகே. ஸோ 2 ஆட் ஆகிடுச்சா, இது சேம் மெத்தடில் 3, 4ல் 1 நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே சேம் மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் பண்ணாக்க 4 குரூப்லையும் பிக் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த 4 குரூப்லும் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த செகண்ட் குரூப் மட்டும் பண்ணாக்க பாதிலே கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு இந்த 4 குரூப்பு முடிகிற இடத்துக்கு போய்க்குங்க. கரெக்டாக அந்த செகண்ட் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க யாரும் பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் புல்லு பார்த்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஷூ ஷாப் சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பண்ண உங்களுக்கு இப்போ ஷூ ஆகும். ஸோ இதில் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ இதில் பண்ண ஒரு சின்ன முக்கியமான மூவ்ஃபிட் பண்ணாக்க இருக்காது, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணாக்க பார்த்துலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் இருக்கா, இந்த லேயர் நீங்கள் கில் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண ஆட் எஃபெக்ட்னு இருக்கும், அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இதில் டிசஷன் வெர்ப் இருக்கா, அது நீங்கள் கில் பண்ணுறீங்க. இப்போ இதில் கீழே பிளிஞ்சி பிளட்ஜ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்ட் எஃபெக்ட் இதை கில் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ரேடியஸ் இருக்கும், அது கில் போய்ட்டு ஃபுல்லாக பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்கா, அது கில் போய்ட்டு இது பண்ண கரெக்டாக 0.00 பண்ணாக்க வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக பண்ணாக்க இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் சைடில் கீஃபம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபம், நெக்ஸ்ட் பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ண கரெக்டாக ஒரு மைனஸில் வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு மைனஸ் ஒரு 0.10 இல்லைன்னா 15க்குள்ளே பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த 2 கீஃபமுக்கும் நீங்கள் சென்டரை கொண்டு சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்க தேர்டு கீஃபம் கிட்ட போய்க்குங்க. இப்போ ஸ்ட்ரென்த் பண்ணாக்க ஒரு ப்ளஸில் பண்ணாக்க ஒரு 0.010 இல்லைன்னா 5 அந்த மாதிரி பண்ணாக்க லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு 2 கிரே கலர் இருக்கா, இதுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். எஃபெக்ட் இதில் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு சைடில் இருக்கிற 3 பட்டனை கில் போயிட்டு காஃபிட்டு கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த கிரே கலர் இங்கே கில் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு நான் காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோம். இப்போ அப்படி இங்கே
இங்கே கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க பிளிஞ்ச் பல்க்னு ஃபிட் இருக்கா இதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் நெக்ஸ்ட்டு கிரே கலர் இருக்கா இதுக்கும் அதே சேமத்தில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பிளிஞ்ச் பிளட்ஜை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க இந்த கிரே கலருக்கு ஒரு சின்ன மூவ் ஃபிட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிரே கலர் இங்கே கில் பண்ணுறீங்க, கீழே முடிச்சிருக்கா அது கில் போயிட்டு இந்த குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இங்கே ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி போயிட்டு கரெக்டாக கொஞ்சம் சென்டர்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அவங்க ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் வந்து பண்ண லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நான் வந்து பண்ணாக்க ஒரு ரைட் சைடில் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 கிஃபம் சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க 30 கிஃபம் போயிட்டு ஸோ இதை வந்து பண்ணாக்க மறுபடியும் இந்த சைடுக்கு வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்க லெஃப்ட் சைடில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் 2 கிஃபம் சென்டர் கொண்டுட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதில் இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிரே கலர் இருக்கா அது இங்கே கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு கீஃபம் நெக்ஸ்ட்டு சென்டரை பார்த்து அவங்க ஒரு கீஃபம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டிங் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம ஃபஸ்ட்டு கீஃபமில் வந்து பண்ணாக்க ரைட் சைடு நம்ம மூவ் பண்ணுங்களா இந்த செகண்ட் கிரே கலரில் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு கீஃபமுக்கு வந்து பண்ணாக்க லெஃப்ட் சைடுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கிஃபம் சென்டர் கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டிங் போயிட்டு இதை வந்து பண்ணாக்க ரைட் சைடுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கிஃபம் சென்டர் கொண்டு வந்துட்டு கிராஃப் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் போய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலர் இந்த 2 கிரே கலர் வந்து படைக்கு இந்த இடத்துல கஃப் இருக்கா இந்த இடத்துல எப்படி ஃபிக்ஸ்னு சொல்லிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பிக்கு எப்படி ஆட் பண்ணணும் உங்களுக்கு சொல்லிடுறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் இருக்கா அதில் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு கப்பில் இருக்கா அது கிளிக் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு 2 கிரே கலருக்கு அடுத்து வந்து பண்ணக்கு லென்த் ஒரு கஃப் இருக்கா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு பிஎஸ்லேயே கூட்டு அந்த லேயருக்கு நேரம் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கில் கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த க்ரீன் கலர் கிளிக் போயிட்டு ஸ்பீடிங் இருக்கா அது கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு லென்த்து கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கில் கொண்டு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுன்னா ஸ்பீடாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அந்த லென்த்தை கேப் நான் எங்களுக்கு கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிரே கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிரே கலர் கிளிக் பண்ணுறீங்க இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பிலே கூட்டு நெக்ஸ்ட் கிரீன் கலருக்கு அடுத்து சின்ன ஒரு கஃப் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். இது கொஞ்சம் சார் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க முன்ன பண்ண அதே ஸ்பீடாக இல்லை இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலருக்கு அடுத்து கஃப் இருக்கா அதுக்கு போயிட்டு பேஸ்ட் போயிட்டு நெக்ஸ்ட் மார்க்கான்னு செக் பண்ணிங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுன்னா ஸ்பீடாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சேமத்தில் வந்து படாக்க செகண்ட் கிரே கலர் இருக்கா இதுவும் அதே சேமத்தில் நெக்ஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு கிரே கலர் இருக்கா அடுத்ததில் வந்து படாக்க நான் முன்னாடி சொன்ன அதே சேமத்தில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ முடிச்சு இப்போ நம்ம லெஃப்ட் பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் கிளிக் பண்ணுறீங்க கீழே கலர் இருக்காது இங்கே செல்ல போய்ட்டு சைடில் ஸ்டாருங்க இருக்காது கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ரெடி பண்ணிய அந்த 4:5 பிக் வந்து பண்ணிக்க இந்த இடத்துல நீங்கள் செல்ல போய்ட்டு மேலே காலில் ப்ரெஸ் பாருங்கள் அது கிளிக் பண்ணாலே போதும் கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து படாக்க இது ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 2 கிரே கலர் இருக்கா இதுக்கும் அதே சேமத்தில் நீங்கள் சேம் பிக்கும் ஆட் பண்ணலாம் இல்லை உங்கள்கிட்ட வேறு பிக்கு இருந்தாலும் வேறு பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்துமே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த கிரே கலரில் நீங்கள் ஒன் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இங்கே ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இது கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க ஷோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோவில் எந்த டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்னா பார்க்கணாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காமல் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.